Morning students. Today we are going to learn about 10th standard civics unit 2 central government மைய அரசு learning objectives to know the powers of the president and vice president, to know about the prime minister and council of ministers, to understand the Lok Sabha and Rajya Sabha, to know about Supreme Court. இந்த பாடப்பகுதியில நாம மத்திய அரசு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை, மக்களவை, மாநிலங்களவை, உச்ச நீதிமன்றம் போன்ற பகுதிகளை நாம படிக்க போறோம். First of all, introduction. The central government is the supreme government in our country. The headquarters of the central government is at New Delhi. Articles 52 to 78 in part 5th of Indian Constitution deals with the Union Executive. The makers of the Indian Constitution by giving due recognition to the vastness and plural character of our nation. இந்திய நாட்டின் உயர்ந்த ஒரு அரசாங்க அமைப்பு முறை எது என்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதனுடைய தலைமையிடம் நியூ டெல்லியில் இருக்கின்றது. The headquarters of the central government is at New Delhi. அரசியலமைப்பின் பகுதி 5 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் மத்திய அரசினுடைய நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. 52 to 78 in part 5th of Indian Constitution deals with the Union Executive. The makers of the Indian Constitution by giving due recognition to the vastness and plural character of our nation have provided a federal arrangement for their governance. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் நமக்கு அரசியலமைப்பு சட்டம், மக்களாட்சி அடிப்படையிலான ஒரு அரசியலமைப்பை தந்திருக்கின்றார்கள். The central government consists of 3 organs, namely Union Executive, Legislature and Judiciary. இந்தியாவின் இந்த கூட்டாட்சி முறையிலான அரசாங்க அமைப்பு முறை 3 அங்கங்களை கொண்டது. அவை நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. Union Executive, Legislature and Judiciary. The Union Executive consists of the President of India. மத்திய அரசின் நிர்வாகத்தினுடைய தலைவர் குடியரசு தலைவர். The Vice President and the Council of Ministers headed by the Prime Minister and the Attorney General of India. இந்திய அரசின் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது. இந்தியாவினுடைய அரசாங்க முறையானது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் மற்றும் தலைமை வழக்கறிஞர் ஆகியோர்களை உள்ளடக்கியது. The legislature is known as the parliament. அவைதான் நாம் பாராளுமன்றம் என்று அழைக்கின்றோம். It consists of 2 houses, namely the Rajya Sabha and the Lok Sabha. The Union Judiciary consists of the Supreme Court of India. மாநிலங்களவை மற்றும் மக்களவை. ராஜ்யசபா என்பது மாநிலங்களவை, லோக்சபா என்பது மக்களவை. இந்த 2 அவைகளை உள்ளடக்கியது. மத்திய நீதித்துறையானது உச்ச நீதிமன்றத்தையும் கொண்டுள்ளது. You see in this mind map,
சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு மைண்ட் மேப். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. மத்திய அரசு, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை போன்ற 3 அமைப்பு முறைகளை உள்ளடக்கியது. அதுல எக்ஸிக்யூட்டிவ், அதுல தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கியது நிர்வாகம். இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு. அது மட்டுமல்ல, இரண்டாவது நிர்வாக அமைப்பு லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துல பார்லிமெண்ட்ல 2 அவைகள் உண்டு என்று பார்த்தேன், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ராஜ்யசபா என்பது மாநிலங்களவை. மாநிலங்களவையில எத்தனை உறுப்பினர்கள்? 238 உறுப்பினர்கள். 238 elected by the state assemblies, 12 nominated by the president. Total numbers 543 elected by the people. Two nominated by the president. Total at 545 members இருப்பாங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவை என்று 2ஆக பிரிகின்றது. இந்த மாநிலங்களவை மக்களவையில் குறிப்பாக மாநிலங்களவையில் 238 உறுப்பினர்கள் இருப்பார்கள். மக்களவையில 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்களாக இருப்பார்கள். இவ்வாறு 545 எம்பிக்கள் உண்டு. இங்கே நாடாளுமன்றத்தில் 545 எம்பிக்கள். ஜுடிஷியரி, நீதித்துறை. நீதித்துறையில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதர் ஜட்ஜஸ் 27. இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகளை உள்ளடக்கியது. பிற நீதிபதிகள் 27 நீதிபதிகள். The President of India, இந்தியாவின் குடியரசுத் தலைவர். The President is the nominal executive authority. The Chief Executive of the Indian Union is the President. அரசியலமைப்பு சட்டம், நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கம், மத்திய அரசின் நிர்வாக தலைவர் குடியரசு தலைவர். He is designated as the first citizen of India. இவர்தான் இந்தியாவின் முதல் குடிமகன். He is the supreme commander of the armed forces. இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் இருக்கின்றார். The President is also the constitutional head of the Union Executive. நீதித்துறை அமைக்கும் பொறுப்பு இவருக்கு உண்டு. According to Article 53 of the Constitution, the executive power of the Union shall be vested in the President, which shall be exercised by him directly or through officers subordinate to him in accordance with the Constitution. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இவர் செயல்படுத்துகின்றார். First President of India, Dr. Rajendra Prasad. Who was the first President of India? Answer, Dr. Rajendra Prasad. Qualification for the election as President.
குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன? He should be a citizen of India. இவர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். He must have completed the age of 35 years. 35 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும். He must not hold any office of profit under the union, state or local government. மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவிகளில் இருத்தல் கூடாது. He should have the other qualifications required to become a member of the Lok Sabha. மக்களவை உறுப்பினராவதற்குரிய தகுதியினையும் இவர் பெற்றிருக்க வேண்டும். His or her name should be proposed by at least 10 electors and seconded by another 10 electors of the electoral college which elects the president. அவருடைய பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் செய்ய வேண்டும். The president cannot be a member of parliament or of a state legislature. If he is a member of any legislature, his seat will be deemed to have been vacated on the date he or she assumes the office of president. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. ஒருவேளை அவர் பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவியேற்கும் நாளில் இந்த பதவியானது காலியானதாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மத்திய அரசிலோ மாநில அரசுகளிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெற வைக்கக்கூடிய பதவிகளில் இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் செய்ய வேண்டும். இதான் ஒரு குடியரசுத் தலைவர் ஆவதற்கு பிரசிடென்ட் ஆவதற்கான தகுதிகள். குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷன்ஸ் as president. Do you know? It is a well-known fact that the President of India resides at Rashtrapati Bhavan in New Delhi. The residence and the office of the President are located in the same building. However, he has 2 other office residences where he conducts office at least once a year. They are the retreat building at Simla and the Rashtrapati Nilayam at Hyderabad. These locations, one in north and the other one is south, symbolize the unity of the country and the unity of the diverse culture of the people. ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவருடைய இல்லம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அவருடைய இல்லமானது டெல்லியில் ஒன்றிருக்கு. அவருடைய அலுவலகம், அவருடைய இல்லம் டெல்லி, அவருடைய அலுவலகம் 2 ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளது. அவருடைய இல்லமும் அவருடைய அலுவலகமும் ராஷ்டிரபதி பவன் தான். இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளது. அவர் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அங்கு சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை மேற்கொள்கின்றார். எங்கெல்லாம் சொன்ன சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். இவை ஒன்று நார்த்ல இருக்குது, இனி ஒன்று சவுத்ல இருக்குது. பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமை இது பறைசாற்றுகின்றது. Election of the President. The President is elected by an electoral college in accordance with the system of proportional representation by means of single transferable vote. The electoral college consists of the elected members of both houses of parliament and the elected members of the states and elected members of national capital
Tertiary of Delhi and Pondicherry. Once elected as the president has to take an oath of office before the Chief Justice of India. The president is elected for a term of 5 years and can be re-elected. குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஒரு வாக்காளர் குழுமம். இந்த வாக்காளர் குழுமத்தில் மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பார். லோக்சபா, ராஜ்யசபா இந்த 2 அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்கள் தான் வாக்களித்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவியேற்பு பிரமாணம் செய்கின்றார். பிரசிடண்டை நியமனம் செய்பவர் ஜட்ஜ், the chief justice of India. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கின்றார். இவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். The president is elected for a term of 5 years and can be re-elected. 5 வருடத்திற்கு பிறகு திருப்பி மறு தேர்தல் ஏற்படுகிறது. Powers of the president. அதிகாரங்கள். Executive powers. நிர்வாக அதிகாரங்கள். Article 77 requires that every executive action of the union shall be taken in the name of the president. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். He appoints the Prime Minister and the other members of the Council of Ministers, distributing portfolios to them on the advice of the Prime Minister. He is responsible for making a wide variety of appointments. These include the appointment of governors of states, the Chief Justice and other judges of the Supreme Court and High Court, the Attorney General, the Comptroller and Auditor General, the Chief Election Commissioner and other election commissioners, the Chairman and other members of the Union Public Service Commission, ambassadors and high commissioners to other countries. அவருடைய நிர்வாக அதிகாரங்கள் பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கின்றார். He is responsible for making a wide variety of appointments. These include the appointment of governors of states. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆளுநர்களை இவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். அதே போல the Chief Justice and other judges of the Supreme Court and High Courts. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளையும் இதர நீதிபதிகள் அனைவரையும் இவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். The Attorney General, தலைமை கணக்கு தணிக்கையாளர். Attorney General, the Comptroller and Auditor General, the Chief Election Commissioner. தேர்தல் ஆணையர்கள் மத்திய அரசு பணியாளர்களுடைய தேர்வாணையத்தினுடைய தலைவர், இவர்களை எல்லாம் இவர் தெரிவு செய்ய இவர்களுக்கு பதவி பிரமாணம் அளிக்கின்றார். அம்பாசடர்ஸ், தூதுவர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதுவர்களை கூட இவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். ஹை கமிஷனர்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ், உயர் ஆணையர்கள் கூட இவர் நியமனம் செய்கின்றார்.
Then legislative powers, சட்டமன்ற அதிகாரங்கள். He inaugurates the session of the parliament by addressing it after the general elections and also at the beginning of the first session each year. This address is essentially identical in nature to a speech from the throne. The president summons parliament at least twice in a year. சட்டமன்ற அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழக்கூடியவர். நாடாளுமன்றத்தினுடைய கூட்ட தொடரில் இவர் உரையாற்றி துவக்கி வைப்பவர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் கூடி துவங்குகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டிற்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகின்றார். The president summons parliament at least twice in a year. Twice என்னன்னா 2 முறை, ஆண்டிற்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகின்றார். He may send messages to either house of the parliament with respect to a bill pending in a house. எந்த ஒரு அவையிலும் நிலுவையில் எந்த ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து அவர் மெசேஜ் பண்ணலாம். All bills passed by the parliament become laws of acts only after getting assent of the president. அனைத்து மசோதாக்களும் சட்டமாக்கப்பட வேண்டுமானால் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து வேண்டும். Many bills cannot be introduced in the parliament without his approval. President terminates the sessions of both or any of the houses of parliament. He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of the house. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையில் 5 ஆண்டு முடிவதற்கு முன்னாடியே இதனை கலைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு உண்டு. He nominates 12 persons who are eminent in literature, science, sports, art and social service to the Rajya Sabha. He can also nominate 2 persons belonging to Anglo-Indian community to the Lok Sabha, if in his opinion that community is inadequately represented in this house. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில் நியமனம் செய்கின்றார். மேலும் 2 ஆங்கிலோ இந்திய நபர்களையும் மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கின்றார். Then financial power, நிதி அதிகாரங்கள். Annual budget of the central government is presented before the Lok Sabha by the Union Finance Minister only with the permission of the President. நிதி மசோதா குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு பின்னரே நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். He causes to be laid before the parliament the annual financial statement. குடியரசுத் தலைவருடைய அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் இதனை சமர்ப்பிக்கின்றார். The Constitution of India places the contingency fund of India is at the disposal of the president. The அரசியலமைப்பு சட்டம் அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளிக்கின்றது. No demand for a grant can be made except on his recommendation. He can make advances out of the contingency fund of India to meet any unexpected expenditure. He constitutes a finance commission after every 5 years. சட்டம் இந்திய அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளிக்கிறது.
இவருடைய பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கைகளும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியாது. இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசானது எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் இவருக்கு மட்டுமே உண்டு. சில இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் ஏராளமான செலவினங்கள் ஏற்படும். அப்ப அந்த செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் உண்டு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு நிதிக்குழுவினை இவர் அமைத்து மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய வருவாயை பகிர்ந்து கொள்ள மாநிலங்களுடைய கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே நிதிக்குழுவினை அவர் அமைக்கின்றார். ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒரு நிதி குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் அவர் நிதி அதிகாரத்தை மேற்கொள்கின்றார். ஜுடிஷியல் பவர்ஸ், நீதி அதிகாரங்கள். Article 72 confers on the President power to grant pardons, reprieves, respects or remissions of punishment or to commute the sentence of any person convicted of an offense. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனையை குறைக்கவும், அதிலிருந்து ஒத்தி வைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், விடுதலை கொடுக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. மிலிட்டரி பவர்ஸ், இராணுவ அதிகாரங்கள். ஆர்டிகிள் 53 lays down that the supreme command of the defense force of the Union shall be vested in the President and the exercise thereof shall be regulated by law. இராணுவ அதிகாரங்கள். மத்திய பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி இந்த அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53 2வது பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் இந்த இராணுவத்தை வழிநடத்துகின்றார். எனவே இதன் மூலம் மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிக்க, அமைதியை ஏற்படுத்த இவர் அதிகாரம் பெற்றவராக மாறிவிடுகின்றார். டிப்ளமேட்டிக் பவர்ஸ், ராஜதந்திர அதிகாரங்கள். The President appoints Indian diplomats to other countries and receives foreign diplomats posted to India. The ambassador designate becomes ambassador after calling on the President and presenting his credentials. All treaties and agreements with the foreign states are entered into in the name of the President. வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறுகின்றது. ட்ரீட்டி மீன்ஸ் ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. எமர்ஜென்சி பவர்ஸ், நெருக்கடி நிலை அதிகாரங்கள். The President has been empowered by the Constitution to proclaim national emergency under Article 352, state emergency under Article 356, financial emergency under Article 316. நெருக்கடி நிலை அதிகாரங்களில் நெருக்கடியின் நிலையை அறிவிக்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் வழங்கியுள்ளது. போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்கின்றார். இந்த அதிகாரத்தை 352வது சட்டப்பிரிவு வகுத்துள்ளது. 356வது சட்டப்பிரிவு மாநிலங்களில் நெருக்கடி நிலையை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கின்றது. மாநிலங்களில்
State emergency under Article 356. Financial emergency. நிதி நிலையில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் நெருக்கடி நிலை பிரகடனத்தை அறிவிக்கலாம். இந்த அறிவுறுத்தலை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்த சட்டப்பிரிவு 360வது சட்டப்பிரிவு. நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கும் சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 360. Financial emergency under Article 360. Kerala and Punjab are the states where the president's rule was imposed for maximum number of times, such that 9 times in both states. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியானது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ரிமூவல் ஆஃப் தி பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் நீக்கம். The president may be writing under his hand address to the vice president, resign his office. The president may, for violation of the constitution, be removed from office by impeachment in the manner provided in Article 61. The impeachment action can be brought about in the form of resolution in either house of the parliament. It must be supported by not less than 1/4 of the total strength of the house for its introduction. The president shall, in spite of the conclusion of his term, continue to hold office until his successor enters upon his office. குடியரசுத் தலைவர் பதவியேற்ற நாள் முதல் 5 ஆண்டிற்கு இவர் பதவி வகிக்கலாம். ஆனால் இடைப்பட்ட நாட்களிலேயே அவர் பணி துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். விருப்பம் இல்லாவிட்டால், இந்த பணியில் அவர் திருப்தி இல்லாவிட்டால் பணி துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். அது மட்டுமல்ல, குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டாலும் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். குற்றச்சாட்டுகள் நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்ல 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட வேண்டும். அதுல 4ல் 1 பங்கிற்கு குறையாமல் உள்ள மெம்பர்ஸ் ஆதரவு கொடுக்க வேண்டும். இருந்தால் இந்த பதவியை துறக்கவோ அல்லது கண்டினியூ பண்ணலாம். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தால் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அந்த பதவியில் அவருக்கு பணியாற்றலாம். வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். The vice president occupies the second highest office in the country. He is accorded a rank next to the president in the official warrant of presidents. துணை குடியரசுத் தலைவர் அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் இருப்பவர். இவர் இப்பதவி அமெரிக்க குடியரசுத் தலைவருடைய பதவியை போன்றது என்று கூறுவாங்க. Is accorded a rank next to the president in the official warrant of presidents. குடியரசுத் தலைவருக்கு அடுத்த பதவி துணை குடியரசுத் தலைவர். This office is modeled on the lines of the American vice president. Article 63 of the Constitution provides for a vice president of India. This office has been created to maintain the political continuity of the state. துணை குடியரசுத் தலைவர் நாட்டினுடைய அரசாங்க நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடைபெற இவர் உதவி செய்கின்றார். 63வது சட்டப்பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி. Qualification for the election as vice president. He should be a citizen of India. He must have completed the age of 35 years. He must not hold any office of
profit under the union, state or local government, he should have the other qualifications required to become a member of the Rajya Sabha. குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன தகுதிகள் தேவையோ அதே தகுதியைத்தான் துணை குடியரசுத் தலைவரும் கொண்டிருக்க வேண்டும். இவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான பிற தகுதிகளையும் அவர் பெற்றிருத்தல் வேண்டும். எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவி காலம். ஆர்டிகிள் 66(1) The vice president, like the president, is elected not directly by the people, but the method of indirect election. இந்திய துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ அதே போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்த மறைமுக தேர்தலை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 66 சட்டப்பிரிவு 66(1) படி மறைமுக தேர்தல் மூலம் இவர் தெரிவு செய்யப்படுகின்றார். The term of office of the vice president is 5 years. His office may terminate earlier than the fixed term, either by resignation, death, or by removal. He is eligible for re-election till the deputy chairman of the Rajya Sabha can perform the duties of the chairman of the Rajya Sabha. இவர் பதவி காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவருக்கு 5 ஆண்டுகள் தான், துணை குடியரசுத் தலைவருக்கு 5 ஆண்டுகள். பதவி காலம் முன்னரே இவர் பணி துறப்பு செய்யலாம், இறத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் இவரது பதவி முடிவுக்கு வரலாம். இவர் மேலும் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கவும் தகுதி உடையவராகின்றார். Do you know, if the post of president and vice president lie vacant, Chief Justice of India works as president. This situation happened in 1969 when Chief Justice M. Hidayatullah was appointed as President of India. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருந்தால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருடைய பணிகளை செயல்படுத்துகின்றார். தலைமை நீதிபதி 1969ஆம் ஆண்டு இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. குடியரசுத் தலைவருடைய பதவியும் துணை குடியரசுத் தலைவருடைய பதவியும் காலியாக இருக்கின்றது. அந்த வேளையில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த எம் ஹிதயதுல்லா என்பவர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ரிமூவல் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட், பதவி நீக்கம். The vice president may be removed from his office by a resolution of the Council of State passed by a majority of all the then members of the council and agreed to by the House of the People. A resolution for this purpose may be moved only after a notice of at least a minimum of 14 days has been given of such an intention. மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மை மக்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னாடியே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். மாநிலங்களவை மக்களவையின் ஒப்புதலுடன்
துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். Functions of the Vice President. The Vice President is ex officio chairman of the Rajya Sabha. மாநிலங்களவையினுடைய நடவடிக்கைகளை முறைப்படுத்துகின்றார். He regulates the proceeding of the House. He decides the order of the House. மாநிலங்களவையினுடைய நடவடிக்கைகளை முறைமைப்படுத்தி மாநிலங்களவையினுடைய ஒழுங்குமுறைகளையும் தீர்மானிக்கின்றார். He decides the admissibility of a resolution of or questions. பெரிய பிரச்சனையின் போது அவர் மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதையும் முடிவு செய்கிறார். He suspends or adjourns the House in case of a grave disorder when the President is unable to discharge his duties due to illness or absence from the country. He attends to the functions of the President for a maximum period of 6 months. குடியரசுத் தலைவர் உடல்நல குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் அவர் இல்லாத போதும் அவருடைய பணியை துணை குடியரசுத் தலைவர் கவனிக்கின்றார். அவரது பதவி துறப்பு, அவரது இறப்பு, குற்றச்சாட்டு போன்ற காரணங்களினால் பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் குடியரசுத் தலைவருடைய பணியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கின்றார். இருந்தாலும் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு தான் அவர் அந்த பணியை கவனிக்க முடியும். காஸ்டிங் ஓட்டு, முடிவு வாக்கு. According to Article 100 of the Constitution, the Vice President can only cast of his vote when there is a tie over the bill in the Rajya Sabha. It means that there is need for one vote only to pass the bill. No members have any right to oppose his decision. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இவருக்கு ஒரு வாக்கு மட்டுமே, சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை இது குறிக்கிறது. இவர் சட்ட மசோதாவிற்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றவர். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க யாருக்குமே உரிமை கிடையாது. No members have any right to oppose his decision. Prime Minister, பிரதம அமைச்சர். Article 74(1) says, there shall be a council of ministers with the Prime Minister as the head to aid and advise the President. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74 1வது பிரிவு குடியரசுத் தலைவருக்கு உதவிட அறிவுரை வழங்கிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது. The post of Prime Minister of India has adopted the Westminster, England model of constitutional democracy. The Parliament of England is situated in Westminster, so it is called Westminster Parliament. இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறையானது வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இந்தியாவினுடைய அரசாங்க முறையானது இங்கிலாந்தின் அரசாங்க முறையை போன்று காணப்பட்டது. The leader of the majority party in Lok Sabha is appointed by the President as the Prime Minister. The other ministers are appointed by the President on the advice of the Prime Minister. மக்களவையில் பெரும்பான்மையின் கட்சியினுடைய தலைவர் தான் பிரதம அமைச்சர்.
இந்த பிரதம அமைச்சரை நியமனம் செய்பவர் பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து பிற அமைச்சர்களையும் இவர் நியமனம் செய்கின்றார். பிற அமைச்சர்களை பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின் பேரிலேயே நியமனம் செய்கின்றார். மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லை என குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசாங்கம் அமைக்க முடியும். If no party commands absolute majority in the Lok Sabha, the president can summon the leader of any party who in his opinion can manage to form a ministry. The president administers to the ministers the oath of office and of secrecy. A person who is not a member of the parliament can be appointed as a minister, but he has to get himself elected to the parliament within 6 months. Ministers are individually as well as collectively responsible to the Lok Sabha. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்களுடைய ஊதியங்கள், படிகள் இவை எல்லாம் நாடாளுமன்றத்தால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு மாநிலங்களில் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரதம அமைச்சருடைய செயல்பாடுகளும் கடமைகளும். ஆர்டிகிள் 78 mention the duties of the prime minister. பிரதம அமைச்சருடைய கடமைகள் பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78. The Prime Minister decides the rank of his ministers and distributes various departments. பிரதம அமைச்சருடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கின்றார். திறமைக்கு ஏற்றார் போன்று அவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுகின்றது. The Prime Minister decides the dates and the agenda of the meeting of the cabinet which he presides. தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தினுடைய தேதி, நிகழ்ச்சி நிரல், அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்வார். கூட்டங்கூட்ட டேட்டு குறிப்பிடக்கூடியது, தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு பிரைம் மினிஸ்டரே சேரும். The Prime Minister informally consults 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. பிரதம அமைச்சரே அமைச்சரவையின் தலைவராவர். இவர்தான் மற்ற அமைச்சர்களுக்கு துறைகளை பங்கிட்டு கொடுக்கின்றார். The Prime Minister supervises the work of various ministers. பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளுடைய பணிகளை மேற்பார்வை இடுகின்றார். சில வேளைகளில் மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 கலந்து ஆலோசனை பெறுகின்றார். To converse to the President all decisions of the Council of Ministers connecting to the government of the affairs of the Union and proposals for legislation. மத்திய அரசினுடைய விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவர் விவாதம் நடத்துகின்றார். குடியரசுத் தலைவரோடு விவாதிக்கின்றார். The Prime Minister is the leader of the nation and chief spokesperson of the country. பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக இருந்து செயல்படுகின்றார், தலைவராக இருக்கின்றார்.
As the leader of the nation, the Prime Minister represents our nation at all international conferences like the Commonwealth, Summit of the Non-Allied Nations and SAARC nations. சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளுடைய உச்சி மாநாடு, சார்க் நாடுகளுடைய மாநாடு ஆகியவற்றிலெல்லாம் இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக பிரதம அமைச்சர் தான் கலந்து கொள்கின்றார். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு. After the election, the President of India, on the advice of the Prime Minister, appoints the Council of Ministers. தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவை நியமனம் செய்கின்றார். The Constitution of India restricts the number of the Council of Ministers, including the Prime Minister, to 15% of the total members of the Lok Sabha. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15 விழுக்காடு மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும். பிரதம அமைச்சர் உள்பட 15 விழுக்காடு உறுப்பினர்கள் இருத்தல் வேண்டும். Categories of the ministers. The ministers are classified under 3 ranks. மத்திய அமைச்சர்கள் 3 தரநிலைகளில் வகைப்படுத்தப்படுகின்றார்கள். Number 1, கேபினட் மினிஸ்டர்ஸ், கேபினட் ஆட்சி குழு அமைச்சர்கள். Number 2, மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், இராசாங்க அமைச்சர்கள். Number 3, டிப்யூட்டி மினிஸ்டர்ஸ், இணை அமைச்சர்கள். First one, கேபினட் மினிஸ்டர்ஸ், கேபினட் அமைச்சர்கள். The cabinet is an informal body of senior ministers who form the nucleus of administration. Important decisions of the government are taken by the cabinet, such as defense, finance, external affairs and home. முறைசார அமைப்பே கேபினட் அமைச்சரவை. இது மூத்த அமைச்சர்கள் கலந்திருப்பார்கள். இந்த கேபினட் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகள் எல்லாம் இந்த கேபினட் அமைச்சரவை தான் எடுக்கின்றது. குறிப்பாக டிஃபென்ஸ், பினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஹோம், பல்வேறு நாடுகளுக்கான தூதர்களை நியமனம் செய்வதும் இந்த அமைச்சரவை தான். நிதி மசோதாவானாலும் சரி, வெளியுறவு கொள்கைகளானாலும் எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு கேபினட் அமைச்சரவை. கேபினட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், இராசாங்க அமைச்சர்கள். These ministers belong to the second category of ministers in the council. They are also in charge of ministers or departments, but they do not participate in the meetings of the cabinet unless invited to do so. அமைச்சரவை குழுவினுடைய 2வது வகையினரே இராசாங்க அமைச்சர்கள். அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளுடைய பொறுப்பு அமைச்சராக செயல்படுகின்றனர். அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். டிப்யூட்டி மினிஸ்டர்ஸ், இணை அமைச்சர்கள். They are the lowest ranked ministers in the cabinet. They assist either the ministers of cabinet or state in the performance of the duties entrusted to them. அமைச்சரவையின் 3வது இணை அமைச்சர்கள் உள்ளார்கள். கேபினட் அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைச்சரவை தான் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். தேங்க்யூ.